ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் 10 நிமிடத்தில் செய்துவிடலாம். நாம் இட்லி தோசைக்கு உடனடியாக செய்யக்கூடிய தக்காளி சட்னிக்கு 2 தக்காளி பழம், நாம் பெரிதாக இருந்தால் 2 எடுத்து விடலாம். சிறிய தக்காளி என்றால் 4 தக்காளி எடுத்து விடலாம். இதனுடன் அரைப்பதற்கு சிறிதளவு தேங்காய், 2 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், சிறிதளவு புளி, 6 சின்ன வெங்காயம், சிறிதளவு மல்லி இலை, அரை ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, தேவையான அளவு உப்பு. இவை அனைத்தையும் நாம் மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். மிக்சி ஜாரில் முதலில் தேங்காய், சோம்பு, ஜீரகம், மல்லி இலை இவை அனைத்தையும் நன்றாக அரைத்த தேங்காய் மல்லி இலையை இப்படி கரகரப்பாக அரைத்த பின் இதனுடன் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புளி சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். வெங்காயம் சேர்த்து இந்த அளவு நன்றாக அரைத்த பின் தக்காளியை சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்த பின் குழம்பு மசால் பொடி, சிறிதளவு மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக அரைத்த பின் நாம் தாளித்து விடலாம். தாளிப்பதற்கு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். சட்னியை தாளிப்பதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, சிறிதளவு பெருங்காயத்தூள், காய்ந்த மிளகாய் 2, கறிவேப்பிலை. உளுந்து இந்த அளவு சிவந்து வரவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் அரைத்த சட்னியை சேர்த்து விடலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கி வரவும் அரைத்த சட்னியை சேர்த்து விடலாம். நாம் அரைத்த தக்காளி சட்னியை 1 நிமிடம் நன்றாக வதக்கிய பின்னர் நாம் அரை கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிடம் வதக்கிய பின் அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தண்ணீர் சேர்த்து இந்த அளவு கொதித்து வரவும் உப்பு சரி பார்த்து மூடி போட்டு வைத்து விடலாம். நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிடம் ஆகிவிட்டது. சட்னி அருமையாக ரெடி. இந்த அளவு பதமாக இருந்தால்தான் இட்லி தோசையுடன் சாப்பிடுவதற்கு மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வரவும் கறிவேப்பிலை தூவி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் 10 நிமிடத்தில் செய்து விடலாம். நாம் மிக்சியில் அரைத்து தாளிப்பதால் ஹோட்டல் சுவையில் மிக அருமையாக இருக்கும். நாம் தேங்காய், புளி, தக்காளி சேர்த்து செய்வதால் வித்தியாசமான சுவையில் மிக அருமையாக இருக்கும். நாம் சூடான இட்லி தோசையுடன் குழந்தைகளுக்கு கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸிற்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக இதை கொடுத்தோம் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான அரைத்து தாளிக்கும் தக்காளி சட்னியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.